அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த காமதா ஏகாதேசி. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். காமதா அப்படின்னா விருப்பங்களை நிறைவேற்றுதல்னு அர்த்தம். ஒவ்வொரு மாதமுமே வளர்ப்பிறை தேய்பிரையில் நமக்கு ஏகாதேசி தேதி வரும். ஆனால் இந்த பங்குனி மாதத்துடைய வளர்ப்பிறையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசியானது நம்ம மனசில் இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற அந்த விருப்பத்தை, ஆசையை பெருமாள் கிட்ட சமர்ப்பித்தாலே போதும், கண்டிப்பாக நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக நம்ம சொல்ல போகின்ற ஒரு விசேஷமான மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாக 16 வகையான செல்வங்களும் நமக்கு வீடு தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குங்க. அந்த வகையில் பங்குனி மாதத்தோட வளர்ப்பறையில் வந்திருக்கக்கூடிய இந்த காமதா ஏகாதேசிக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு என்ன விருப்பங்கள் இருக்கோ அந்த விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறைகள். நிறைய பேர் இன்றைக்கி விரதங்கள் இருப்பாங்க. சிலரால் விரதங்கள் இருக்க முடியல, குடும்ப சூழல் காரணமாக அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்களா, நீங்கள் விரதங்கள் இருந்தாலும் சரி, விரதங்கள் இல்லாமல் போனாலும் சரி, உங்கள் வீட்டில் இல்லாட்டி பெருமாள் கோவிலில் ஒரே ஒரு நெய்தீபம் மட்டும் நீங்கள் பெருமாளுக்கு ஏற்றிட்டு உங்கள்கிட்ட மஞ்சள் கலரில் புஷ்பங்கள் ஏதாவது இருக்குன்னா, ஜெவந்தி பூ இருக்கலாம், இல்லாட்டி சாமந்தி பூ இருக்கலாம், அது மாதிரி மஞ்சள் கலரில் ஏதாவது பூக்கள் இன்றைக்கி சமர்ப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். அதே மாதிரி மறக்காமல் பஞ்சபாத்திரத்தில் துளசிகள் போடுறது, அதே மாதிரி துளசி மாலைகள் இல்லாட்டி துளசி இலைகள் சமர்ப்பித்தா நமக்கு நல்லபடியான பெருமாளுடைய அந்த அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய நாளில் நம்ம மறக்காமல் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது நமக்கு 16 வகையான செல்வங்களையும் நமக்கு தரக்கூடிய மந்திரம். இன்றைக்கி நாள் முழுக்கவே ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை இன்றைக்கி ஃபுல்லாக மனசுக்குள்ளே நம்ம சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லாட்டி பூஜை அறையில் உட்காந்து ஒரு 108 முறை 27 முறை சொல்கிறது விசேஷமான பலன்களை தரும். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான மந்திரம் விஷ்ணு பகவானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். இந்த மந்திரத்தை உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க 108 முறை நம்ம ஜெபித்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சகல விதமான ஒரு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழலாம். வேண்டிய காரியங்கள் நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை இன்றைக்கி பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இந்த மந்திரத்தை அப்படி முடியுங்கிறவங்க 108 முறை சொல்லுங்கள். முடியாதவங்க 9 முறை 11 முறை 27 முறை அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் இந்த மந்திரத்தை இன்றைக்கி ஜெபித்தோன்னா நிச்சயமாக அந்த பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மந்திரத்துக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீனிவாச பெருமாளே எனக்கு சிறப்பான அறிவை தந்து என் உள்ளத்தில் உள்ள இருளை நீக்கி என் மனதை தெளிவுபடுத்த உங்களை நான் மனதார வேண்டுகிறேன் தாங்க இதனுடைய அர்த்தம். இந்த காமதா ஏகாதேசியில் நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய விருப்பங்கள் இது மாதிரி நிறைவேறுவதற்கு இடையூறாக ஏதாவது ஒரு தடைகள் இருக்குன்னா அந்த தடைகளை விளக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்களை நம்ம தானம் செய்யறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக ஏதாவது ஏழைகளுக்கு நம்ம ஒரு ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி தேவையான பொருட்கள், ஒரு மளிகை சாமான், ஒரு படிப்புக்கான ஒரு கல்விக்கான ஒரு ஏதாவது முக்கியமான ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கறது, அப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் அது மாதிரி செய்யலாம். அதே மாதிரி மஞ்சள், கொண்டைக்கடலை, ஆடைகள், பழங்கள், இது மாதிரியான இந்த 5 பொருட்களில் என்ன உங்களுக்கு முடியுமோ அப்படி ஏதாவது நம்ம ஒரு தான தர்மங்கள் இன்றைக்கி பண்ணுறது மங்களகரமான பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு எளிமையான விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க. அப்படி இதெல்லாம் எதுவுமே எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க நம்ம காக்கைக்கோ குருவிக்கோ பறவைகளுக்கோ இல்லை வாயில்லாத ஜீவன்களுக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் இன்றைக்கி நீங்கள் தானமாக கொடுங்க. என்றைக்குமே பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கவசம் மாதிரி இருந்து காக்கும். அதோடு கூட உங்கள் வீட்டில் துளசி செடியோ இல்லை துளசி மாடமோ இருந்ததுன்னா, இல்லை சின்னதான துளசி செடி குட்டி தொட்டியில் வச்சுருப்பாங்க நிறைய வீட்டில், அப்படி இருந்ததுன்னா கூட இன்றைக்கி மாலை நேரத்தில் ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி அந்த துளசிக்கு நீர் விட்டு நம்ம வழிபட்டு வந்தோன்னா நல்லபடியான ஒரு மகாலட்சுமி யோகமும் நம்மை தேடி வருங்கிற வைதீகம். அதனால் இப்படி குட்டி குட்டி டிப்ஸை மறக்காமல் நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. இந்த பதிவானது கொஞ்சம் அவசர பதிவானதுனால இந்த பதிவை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.